நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்களை நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் விளக்கேற்றுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதனால் வீட்டில் விளக்கேற்றுறோம், அப்படி ஏற்றுறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும், என்ன மாதிரியான விளக்குகள் நம்ம வீட்டில் ஏற்றலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் பார்த்தோம்னா விளக்கு ஏற்றும் போது ஒருமுக விளக்காக எல்லாருமே ஏற்றுவாங்க. ஸோ ஒருமுக விளக்கு ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருள்கள் நீக்கி ஒளி மட்டுமே தரும். இருமுக விளக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுனால குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுக விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அகல் விளக்கா இருக்கலாம், இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, இல்லை 2 குத்து விளக்கு. ஸோ அந்த மாதிரி கூட ஏற்றலாம். இந்த இருமுக விளக்கு ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவங்க வீட்டில் தினந்தோறும் விளக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முக விளக்கு 3 முக விளக்கு ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 முக விளக்கு எப்படி ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா 2 குத்து விளக்கு, ஒரு அகல் விளக்கு, இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, இந்த மாதிரியான விளக்குகள் நம்ம ஏற்றலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 4 முக விளக்கு 4 முக விளக்கு ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 முக விளக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்றணும் அப்படின்னா, வீட்டில் முதல்ல பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கோ, துர்கா லட்சுமி, குபேரன் விளக்கு இந்த மாதிரி ஏற்றலாம். பக்கத்தில் 2 குத்து விளக்கை ஏற்றணும். 4வது ஒரு அகல் விளக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாசப்படியில் ஏற்றணும். எதனால வாசப்படியில் அகல் விளக்கை வச்சு ஏற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் லட்சுமி கலாஷம் வரத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை அகல் விளக்கை வாசப்படியில் வச்சு ஏற்றுறாங்க. 5வது பார்த்தீங்கன்னா பன்முக விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பன்முக விளக்கு எதுக்காக தீர்வு கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, வீட்டில் கடன் பிரச்சனை தீரும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், கடன் தொல்லைகள் தீரும். ஸோ எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது அது எல்லாமே தீர்வு கொடுக்கும், மனசில் மனவலி குறைக்கும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பன்முக விளக்கை ஏற்றுறாங்க. பன்முக விளக்கை எப்படி ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குத்து விளக்கில் 5 திரிகள் வச்சு ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா பன்முக விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து மதிமுக வெப்சைட்டை படிச்சிருங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் விடைபெறுவது விஜய் லோகேஸ்வரி.